சித்திரவிட்டு அடிக்கிறீங்க, மிருதம் கடவுள் அடிக்கிற. நீ என்ன வெடி அடிக்கிற? ஆத்தாடி ஆத்தா, என்ன சொல்லி அடிக்கிறீங்க எல்லாரும்? ஏடா பண்ண பண்ணி பொண்டாட்டி ஒளிக வப்பாத்தி வாழ்க. என்ன பாடுன? பொண்டாட்டி ஒளிக வப்பாத்தி வாழ்க. என்ன பாடுன? நின்னு செவிட்டு போயிடானா? என்ன பாடுனது? பொண்டாட்டி ஒளிக வப்பாத்தி வாழ்க. மக்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிற காண்டிதான் சொல்றேன். என்ன அப்படி அங்க வரைய உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா, என்ன பாடுன? ஐயா, பொண்டாட்டி ஒளிக வப்பாத்தி வாழ்க. பொண்டாட்டிங்கிற யாரு? யாரு? எந்த அப்பா அம்மா விட்டுவிட்டு அண்ணன் தம்பிலாம் விட்டுவிட்டு அத்தனை புருஷன் தான் முக்கியம் இருக்காளே, அவளை போய் நீ ஒரே சொல்லலாமா? சாமி சாமி, நான் கேக்குறேன், வப்பாட்டி யாரு? யாரு? பெத்த பிள்ளைய விட்டு விட்டு கட்டுன புருஷனை விட்டு விட்டு ஊர் உலகமெல்லாம் கேவலமா பேசும் போதும் அதை தாங்கி குடும்பம் சந்தோஷப்படுத்துது. அந்த 10 மணி தெய்வத்தை வாழ்க்கிறது தப்பா? 10 மணிக்கு எல்லாரையும் தூக்கு போட்டு வந்து காட்சி கொடுக்கும். அதத்தான் சொன்னேன், வேற என்ன? பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்டு தாரக்காரருக்கு வணக்கம். யாரப்பா பார்த்து சொல்ற? தாரக்காரர் தான் கண்ணியமான ஒரு பையன் மாமே. என் மாமனை பத்தி எனக்கு தெரியாது. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம். பண்டியவாக்களுக்கு வணக்கம். புருஷன் அறியாமலே புள்ள குட்டி வச்சிருக்கோம். புண்ணியவான்களுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திரை பிறந்து இணைய தெரியும். வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திரை பிறந்து இணைய வணக்கம். தத்துவத்திலே சிறந்த சமஸ்திர சங்கரம் பணிகளுக்கு மிக வணக்கம். வணக்கமே அத்தியாசித்துறை என்று வணக்கமே. இது வணக்கமே அந்த வணக்கமே. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதி கூறிய தாய்மார்களே, காலையில் கார் சென்று வாழையில் விருதும் கனகவாழ் நபர்களுக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற பன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாற்றி விடக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் உள்ளூர் பங்காளிகளுக்கும் வெளியூர் விருதாளிகளுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கூடிய நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இனிதையை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் என்ன வேற கலாட்டம் ஆரம்பிச்சிருக்கா? இல்ல, நாடகம் பாக்குற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? நாடகம் தான் பாக்குறாங்க. அப்படி ஒரு கலகலப்பா இல்லையே? கலகலப்பா இருக்கணும். எல்லாரும் மூஞ்சி என்ன இந்த பப்புக்கார முகரே சரியில்லையே. ஏன் தம்பி இப்ப எல்லாம் கலகலன்னு இருக்குனுங்கிற? ஆமா. அப்ப நீ ஒண்ணு பண்ணிருக்கணும். என்ன பண்ணன? வர்றப்ப மீன் மசாலா மெடிக்கல்ல ஆளுக்கு 4 பேதி மாத்திரை கொடுத்திருந்தா இன்னும் கலகலன்னு போயிருந்திருக்கு. நம்ம நாடகத்துக்கு ஓடுறதுக்கு அவங்களுக்கு பேதி மாத்திரை கொடுத்து நம்ம என்ன ஒன்றே வச்சு உரிக்கிறதுக்கு. நீ தானப்பா சொன்ன. உன் கூட நாடகத்தை வந்தா என்ன விளக்க மாதிரி வாங்க விட்டு போட சாமி. ஏப்பா உட்காந்துருக்கா பாத்தியா? எப்படி நாடகம் பாக்குற மாதிரி உட்காந்துருக்காரு. வேற சந்தையில மீன் கூறு கட்டி வச்சது மாதிரி அங்கட வச்சு வேறு இங்கட வச்சு வேற அங்கட ஒரு 20 பேர் அங்கட ஒரு 50 பேர் இப்படி பிரிச்சு கிடக்குறாங்க. அப்பா பழச மறக்கலப்பா. என்ன சொன்ன பெண்ணின்னு? சந்தையில மீன் கூறு விட்டு வச்ச மாதிரின்னு. அவங்களுக்கு வேலையே தொழிலே அதானப்பா. நம்ம தொழில்தான் இல்லைன்னு சொல்லல. அந்த மீனு கூட்டமா வரும்ல. ஆமா, நீ மீன் பிடிக்க போறாலும் எல்லாருக்கும் அந்த மீன்ல வலையில நிறைய மாட்டோம்ல. ஆமா, அந்த மாதிரி கும்பலா உட்கார்ந்துருக்கோம்ல. இடம் விஸ்காரமா இருக்குங்கிறது உட்கார்ந்து என்னன்னா சித்ரா பௌர்ணமி திருவிழா ஆரம்பிச்சு. சரி, இந்த பௌர்ணமிக்கு எல்லாம் சோத்து போட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு பௌர்ணமி விழாவுல குடும்பமா அவங்க குய்ய முயமா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, அந்த விழா நினைப்பு வந்துருச்சு. இருங்க, எல்லாம் விடிய வரைக்கும் இருங்க, யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. அப்படி போனிய நான் கோயில்ல சொல்லிடுவேன். யாருக்கும் தூக்கம் வரக்கூடாது வீட்டுக்கு போனான்னு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தேன். கருப்பர் கோயில் நாடகம் நடந்துக்கிட்டு ஒரு பாட்டி பாய சுற்றி கிளம்புச்சு. சரி, கிளம்பு கோயில்ல சொல்றேன்னு போனா என்ன எங்க வேணா சொல்றான்னு போயிருச்சு. சரி, போனா வீட்டுல போய் கண்ணை மூடி தூங்குமா, அருவா கணத்துக்கு வந்துருமா, முடிக்குமா அருவா காணாம போயிருமா, திரும்ப கண்ணை மூடுமா கணத்துக்கு அருவா வருமா. தப்புன்காரன் கோயில்ல சொல்லி கருப்பசாமி அருவாவோட வந்துருச்சு. நம்ம இனி இவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. நாடகம் பார்க்க லைட்டை போட்டு உட்கார்ந்துரும். இந்த ஆத்தா லைட்டை போட்டு உட்கார்ந்து இருக்குது. அப்பதான் அதுக்கு விஷயம் தெரியும். அங்க அருவாவோட போனது கருப்பசாமி கிடையாது, வேற. அது புடிச்சே காவாடி போய் அவன் இதை போட்டு பக்கத்துல இருக்கும் திட்டம் போட்டிருக்கான். ரொம்ப பேரும் திருவிழா தேவையானதாலே அவன் இந்த வேலையை பார்த்து விடுறாங்க. அதனால அந்த மாதிரிலாம் இருக்காம அமைதி காத்து பருமாறு கேட்டுக்கொண்டு சாமியை கும்பிட்டு வந்து நம்ம வேலையை பார்ப்போம். கண்டிப்பா. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு கண்வனாரு தாழே நல்லேவோ சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு கண்வனாரு தாழே
உனக்குள்ள நான் இருக்கேன் கவலை வேணாமா கண்ணாரி ஆதி பகவாரி ஆயுத கொடுத்து விட்டேன் பாதம் திருப்பாதம் நிறுத்தி விட்டேன் ஆயி பகவாரி ஆயுத கொடுத்து விட்டேன் பாதம் திருப்பாதம் நிறுத்தி விட்டேன் சந்தன மல்லிகையில் கூடி கட்டி போட்டேன் அரே சத்தமா தட்டுறே நம்ம ஊர் தானே எனக்கு மனசுல தட்டினா எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்னே என்னகரம் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமாம் சேமங்கோட்டை கிராமத்தில் எழுது நமக்கெல்லாம் அருள்பார்த்து வரும் ஸ்ரீ வெள்ளாயுதமுடைய ஐயனார் ஸ்ரீ தூண்டிகற்பர் ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் கோவில் காப்பு கட்டுதல் உற்சவ விழாவடி முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரது மேடையிலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். மகாபிரபு அண்ணே தம்பி வள்ளி திருமண நாடகம் ஆத்தால எங்க அண்ணன் மணிகண்ட பிரபு எனக்கு மகாபிரபு நாடகம் நடந்துட்டு கூட்டம் என்ன பத்தி ஆத்தால வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பாக்குறது சரித்திர புராண நாடகம். என் வீட்டுல பாக்குறது சரித்திர நாடகம். என்னது போய் சொல்றீங்க? நாங்கதான் 6 மணிக்கு டிவில ஓட்டுறேன். என்னது? நாகினி மோகினி நக்குனி முக்குனி மசுல அவர் குடும்பம். என்ன சொல்ற? இந்த சீரியல்னால என் பொண்டாட்டிய புள்ளைய உள்ள தெரிஞ்சாயா? என்னது? சீரியல்னால என் பொண்டாட்டிய புள்ளைய உள்ள தெரிஞ்சா? என்ன சொல்ற? என்ன அடிக்க போறியா? சீரியல்ல அடிக்க போறியா? இல்ல உண்மையை தானே சொன்னேன். சீரியல்ல என் பொண்டாட்டிய புள்ளை உள்ள தெரிஞ்சா நீ போய் நியாயத்தை கேட்டுவா. இந்த தம்பி ஏதோ மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத. என்ன எவனாச்சும் பெத்த பிள்ளை கொள்ள மனசு வருமாயா? அண்ணே பேசுறது நான் என்ன கொஞ்சம் அறிவிலையா? சோத்த தானே தின்ன நீ சோத்த தானே தின்ன யாராச்சும் பெத்த பிள்ளை கொள்ள மனசு வருமாயா? என்ன வீடியோ ஓடிட்டு இருக்கியா? என்ன தெளிவா பேசியா? யாராச்சும் பெத்த பிள்ளை தெளிவா பேசல தண்ணி அண்ணே 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 என்ன நாராச்சும் பெத்த பிள்ளை என்ன பேசிட்டா விட்டா என்ன நடந்துச்சு காட்டு பேசுப்பா. நைட் 8 மணிக்கு நாளை பார்த்துட்டு இருக்க. சரி புள்ளை எடுத்து பஜ்ஜில ஏத்திட்டா. சரி தப்புடு பொட்டி பாட்டில பாலை ஊத்திட்டு புள்ளைய மடியில போட்டு புள்ளைக்கு பால் கொடுக்க. நல்ல விஷயம் தானே. புள்ள விடா வெட்டி கத்துறேன். ஐயா பால் முடிஞ்சு போச்சு. நான் போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியும் என்னது இந்த லூசு முண்டை நாடகம் பாக்குற ஆர்வத்துல பால் பாட்டில வாயில நிக்காம மூக்குல தெரிஞ்சிட்டு இருக்க. நல்ல விஷயம் தானே. ஏய்
மூக்கு தெரிச்சா பிள்ளைக்கு மூச்சு முட்டாதா இல்லனா இந்த மூக்குல என்ன நீங்க ஆனா ஒரு விதத்தை நான் கொடுத்து வச்சேன் எப்படி சொல்றேன் எத்தனை மணிக்கு நேரம் பிடிச்சு வீட்டுக்கு போனாலும் எப்ப என் புரிச்சு வருவாரு எனக்காக சாப்பிடாம காத்து விட்டுப்பா மாப்பிள என் மக வளர்ப்பு அப்படி நல்லா வளர்த்துருக்காச்சு 12 மணி 1 மணிக்கு போனா சரி பச்சை தண்ணி பல்லு போகாம எனக்காக காத்து விட்டுப்பா மாப்பிள என் மக அப்படி நல்லா வளர்த்திருக்கிய மாமா என்ன பே எத்தனை மணிக்கு போனாலும் அன்னைக்கு சீர்காழி பக்கம் குன்னம் சிதம்பரத்துக்கு சீர்காழிக்கு நடுவே என்ன ஊரு அங்க நேரம் முடிச்சு 1 மணிக்கு வீட்டுக்கு வரேன் எப்பங்க ஒரு வீட்டு சாப்பிடாம வாசப்பள்ள உட்காந்துருக்காங்க என் மக வளர்ப்பு அப்படி ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கா அவன் ஏன் நான் தான் போய் சமைக்கணும் மாப்பிள என் மக வளர்ப்பு அப்படி நீ சமைச்சு விடுறது ஆம்பளை இருக்கிறது கேவலப்படுத்தியா அறிவில் உனக்கு கொஞ்சம் சமைச்சு விடுறதுப்பா மறுபடியும் நான் கேட்கிறேன் சோத்தத்தால தின்ட்டு வந்தாரப்ப ஐயோ சோத்த ஆத்தால வடுத்து திக்கிறேன் எவனாத்து போன சமைப்பாடா அறிவில்லையடா இதெல்லாம் ஆம்பளை இருக்கிறது வேற என்ன செய்ய சொல்ற போனோட சமைக்க கூடாதா வேற என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னா என்னைய மாதிரி பாத்திரம்லாம் விளக்கிட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு விட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறேன் நான் கேட்டவன் அண்ணன் தம்பி மாத்தி மாத்தி இப்படி பேச நம்ம குடும்பமான தான் போகும் அதுக்காக தான் சொல்றேன் கல்யாணம் அப்படின்னா எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் ஆமா கல்யாணத்துல நமக்கு தோசை விலகுது தாலி கட்டவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும் ஐயா தாலி கட்ட பொறுப்பு ஐயர் சொல்வாரு யாரும் கவனமா கேட்கறது இல்ல என்னன்னு மகனையும் தந்து நானே மாப்பிள்ளை அழைச்சுனாங்க நல்ல நேரம் முடிய போகுது ஓஹோ அன்னையோட சனியை முடிச்சிருச்சு அவ்வளவுதான் நானா கல்யாணம் பண்ணேன் அப்ப அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கப்பா கொஞ்சம் கட் பண்ண போக சில உண்மைகளை சொல்ல போறேன் கட் பண்ணிக்க கல்யாணத்துக்கு முதல் நாள் நாடகம் நாடகத்துக்கு போட்டு தாலி கட்ட போறது மனமேடைக்கு வந்து ஐயர் ஓமம் கொடுத்து குச்சியை போட்டு கொளுத்தி புகையை கிளப்பிட்டாரு குப்பு 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 குப்புன்னு புகையை கிளம்ப சரி கட்டி மேல தாலியை கட்டுனாங்க நானும் தாலியை கட்டினேன் ஊரே அடிச்சுக்கிறேன் ஏன் மாப்பிள தாலி கட்டுறதுல பிரச்சனையா நான் தாலி கட்டதான் பிரச்சனையா என்ன தூக்க கலக்கத்துல தாலியை கொண்டு போய் மாமியார் இடத்துல கட்டிட்டு அது பல நாள் ஐடியா உனக்கு சரி விடுங்க வெளியே சொல்ல வேண்டாம் மாமி எத்தனை மாசம் மாமியா 8 மாசம் பொண்டாட்டி 10 மாசம் யாரோட முதலீடு நடந்துச்சு சோறு சமைச்சு போடுறதுப்பா முதலீடு மாமியார் உடைய சௌகமா எவ்வளவு சொல்றீங்க சரி மாப்பிள சரி மாமியா கழுத்துல தாலி கட்டினியே தாலி தொங்குதா இல்லையா அந்த அது ஒரு ஓரமா தொங்குன்னு சொன்னதுதான் இங்க கிளவரமே அதனால ஏடா பெண்களை இப்படி சொல்றது நினைக்க வேண்டாம் ஒரு விஷயம் ஒரு மனிதன் திருமணம் ஆயிடுச்சுனாக்க தாய் இறந்துட்டா நல்ல ஒரு பாசம் போயிடும் தகப்பன் இறந்துட்டா நல்ல ஒரு அன்பு போயிடும் கூட பிறந்த தோழன் இறந்துட்டா அண்ணன் இறந்துட்டா தோல் வலிமை போயிடும் கூட பிறந்த அண்ணன் இறந்துட்டா தோல் வலிமை போயிடும் ஆனால் மனைவி இறந்துட்டால் சகலமும் போயிடும் இன்பத் துன்பம் இந்த வாழ்க்கையில கணவன் மனைவி எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட்டு போனோம்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக நான் சொன்னேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா எனக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் இந்த கடனை நான் கொடுக்க முடியல நான் கடன் எனக்கு வாங்கல என் நண்பனுக்கு வாங்கி கொடுத்து சண்டால பாவி அவன் கொடுக்கல என்னை மாட்டி விட்டேன் அந்த கடன் கொடுத்தாலும் என்னை வந்து நாளைக்கு வீட்டுக்கு வந்து வேட்டி ஓடி மானத்தை கெடுக்கிறேன்ட்டா அவன் வந்து மானத்தை கெடுத்து நம்ம சாவறதுக்கு முன்னாடியே நம்ம செத்து போயிடணும் நான் தூக்கு போட கயிறு எடுத்துட்டு போயிட்டு என் பொண்டாட்டி வந்து ஐயோ எனக்கு இப்படி கை தெரிஞ்சு ஏமா போறியே நான் என்னங்க செய்வேன் இல்லம்மா மான மரியாதையோட வாழணும் கடன் பிரச்சனை நான் சாக போறேன் பிள்ளைகளை நல்லா வளர்த்து படிக்க வச்சிருந்தேன் எவ்வளவு கடைன்னுச்சு 15 லட்சம்னு அப்படி எடுத்து கொடுத்தா மாப்பிள நான் வளர்த்தது அப்படி மாப்பிள மக உங்க மகளா ஆமா தம்பி அதான்டா பொண்டாட்டி தான்டா தம்பி 1000 பிரச்சனை வந்தாலும் புருஷனுக்கு தப்புன்னு எடுத்து கொடுத்தா என்ன என்னத்த இந்த கயிறு அந்த போயிரு இந்த கயிறு தொங்கணும் மாப்பிள வளர்ப்பு அப்படி மாப்பிள நல்லா நீங்க வேற அதனால பார்த்து சூதனமா இருங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சில இடங்கள் நடக்கிறத எடுத்து காமிக்கா சொல்றேன் நான் நாடகம் பார்க்கும்போது என்னை பெற்ற ஆட்டாங்க உடனே கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து சூஸ் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா என் கண்ணுக்கு எதுக்கி வச்சிடாதீங்க நான் சூஸ் பிரியரு அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஊருக்கு நாடகம் இருந்தேன் ஒரு பாட்டி உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு 10 ரூபா பாட்டில் ஜூஸ் எவ்வளவு நேரம் குடிக்கலாம் என்ன மின்ன ஒரு 2-3 நிமிஷத்துல குடிச்சிடலாம் குடி சும்மா எடுத்து வச்சு நம்மளாம் அப்ப கடவுள் எடுத்துருவான் ஆமா ஆனா அந்த கிளவி 1.5 மணி நேரமா குடிக்குது ருசிச்சு சாப்பிட்டுருக்கு அதுக்கான 1.5 மணி நேரமாயா நாங்க பாத்துட்டு கட்டுப்பாயிருச்சு ஜூஸ் எப்படி அப்படி போய் பணம் வாங்கி குடிச்சிட்டேன் குடிச்சா குடிச்சுட்டானே சரி விடு வேற சூச்சி வாங்கி தரேன்னு ஆனா லூசி முண்டை நீ குடிச்சது சூச்சு இல்லடா நான் வெத்தலை போட்டு துப்பா வழி இல்லாம பொடிச்சு கொடுத்து அதை குடிச்சு விடு எனக்கு வாந்தி வைத்தால ஆயிடுச்சு வாந்தி வைத்தால பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ட்டாங்க நேரம் ஆச்சரியமா பிளட் எடுக்க போனாங்க என் மாப்பிள்ள முத்துராஜுக்கு அவனுக்கு ஏதோ உடம்பு பிரச்சனையா அவன் என்ன சொல்லிட்டு நானும் பிளட் டெஸ்ட் எடுக்க வரேன் அவன் டாக்டர் என்ன சொன்னாரு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் இப்ப தேவையில்லை முதல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க யூரின்ல பாக்கணும் யூரின் டெஸ்ட் எடுத்து வாங்க மாப்பிள்ளைக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் 2 பேரும் போயிட்டு
போயிட்டான். முதல்ல என் மாப்பிள்ள முத்துராஜ் போய் உட்காந்துட்டான். உட்கார்ந்தவன அந்த பிள்ளை என்ன நினைச்சு லேப்புல ரத்தனுக்கு ஒரு பெட்டை போட்டு கட்டுச்சு. ஒரு முறுக்கு முறுக்குச்சு. அவனுக்கு நரம்பு தெரியல. கொஞ்சம் மாப்பிள்ள கொஞ்சம் குண்டா இருப்பேன். டப்பு டப்புன்னு தட்டி நரம்ப கிளப்புச்சு. அப்ப வச்சு ஊசி எடுத்துச்சுல்ல. நான் பார்த்து கிளம்பி முடியாது. பிளட் டெஸ்ட் எடுக்க போனதுக்கு அவனுக்கு எப்படி பெல்ட் போட்டு முறுக்குதே. நான் யூரின் டெஸ்ட் அது பாட்டு பெல்ட் போட்டு முறுக்கி நரம்பு தெரிய டப்பு டப்பு தட்டி என் நிலைமை என்ன ஆகுறது அது தெரிச்சு முடியாது. ஏப்பா உட்காரு. ஏயா நீ ஆமா வயசான காலத்துல ஆளு கிடைக்காம நீ போவியா? ஆமா என் நாடகத்துல நடிகர் பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்த ஒரு எழுத கடவை சிறந்தமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிறந்தன் அரபி மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டோழர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். காணக்குயில் கருவானை கோயிலின் குரலையும் அருமையக்கா புதுகை எஸ் மங்கை கரசி அவர்கள் வழியாக நடிக்க கற்றுக் காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகானப்பிரியர் ஆன்மீக பேச்சாளர் சொற்பொழிவாளர் அருமை சகோதரர் புதுகை எம்பி கலை கண்ணன் அவர்கள் நாரத மகமுடியாக நடிக்க கற்றுக் ஆறுமணி பெட்டி. ஆமாங்க இது ஆறுமணி பெட்டி. ஒரு சில அஞ்சரை பொட்டி எல்லாம் இருக்கு. அப்படி அமுக்கணும் வெள்ளச்சி அமுக்கணுமா வெத்தலை காம்பு சுண்ணாம்பு உருண்டு அதெல்லாம் கிளம்பும். ஆறுமணியை கலையரசு நவரச நாயகன் தேனி சத்தங்கள் அருமை சகோதரர் மருகாபுரியை சேர்ந்த மணிகண்ட பிரபு அண்ணார் அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார். அதற்கிணையாக கோடி எடுக்குமலர் மின்னல் விளக்கும் நாடக ஆசிரியர் மிருதங்க வித்வான் ஆவடார்களைச் சேர்ந்த அருமை மாமா பி மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து காட்டுவார்.
செய்தி வாயில சூப்பரா செய்வீங்க. ஆமா வாயில இப்படி 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 அடிப்பீங்க. எங்களுக்கு தாயும் தந்தையமாவுடைய தாளத்தை செய்யக்கூடிய அரண்மனையைச் சேர்ந்த அருமை மாமா KPS காசி அவர்கள் தாளத்தை இசைத்து காட்டுவார். இங்கே சிறப்பான முறையிலே கொட்டகை மற்றும் சீனமைப்பு லிங்கவிலாஸ் சீன்மீனி உரிமையாளர் கருமலிங்கம் அண்ணாவர்கள் இருப்பிடம் மீமிசல் லிங்கவிலாஸ் சீன்மீனி அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சாப்பாடு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருந்த விழா கமிட்டியாளருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுக்கு அன்போடு உபசரித்த அண்ணன் ஹோட்டல் சூப்பர் சாப்பாடு. ஆமா நல்லா நிறைய சாப்பாடு நிறைய வச்சாங்க. அன்பு கொண்ட அண்ணாவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே ஒளி அமைப்பு தென்னகம் சவுண்ட் சர்வீஸ் மீமிசல் தென்னகம் சொன்னால் போதும் எழுதி விளங்கும் தென்னகம் பணிபுரியும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த அருமையான பொட்டல்ல இவ்வளவு சிறப்பா எங்களுக்கு எந்த விஷயம் சத்தம் இல்லாமல் குறிப்பிடக்கூடிய அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி வணக்கம். இப்படிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சேமங்கோட்டை கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பு சேமங்கோட்டை கிராமத்தார்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அழைத்து வந்து அருமை சகோதரர் வெளிவேலை சேர்ந்த எஸ் முருகேசன் அண்ணாவர்களுக்கு நெஞ்சில் இருந்து நன்றி கலந்த வணக்கம். நம்ம அன்னை ஓட்டல் பக்கத்துல நின்று உபசரிச்சு இதை கூட்டி வந்த வெளிவேல் முருகேசன் அண்ணாவர்களுக்கு நன்றி வணக்கம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி மன்னாருடைய சேர்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் காமிக்க எடுக்க வந்திருக்கிறார். என்ன பாட்டு ஆடி வந்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மானே மாங்குயில ஆடி வந்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மானே மாங்குயில காத்தடிக்குது. நீ இப்ப போயிட்டு சித்திர மாசம் ஆடி மாசம் காத்திருக்க மாட்டு பாரு லூசானே சோறு தானே தின்ன என்ன கட்டியல்ல சோட்ட தானே தின்ன என்ன பாடிவிட்ட ஆடி மாசம் காத்திரி எப்படி பாட போச்சு சித்திர மாசம் அது பாட்ட பாட்ட மாத்த சித்திர மாசம் கத்தடிக்க அடுத்த மாதம் அப்படி மாறிக்கிறேன் சித்திர மாசம்னா உனக்கு வேணா எனக்கு வேணா 12 மாசம் கத்தடிக்க 12 மாசம் காத்து அடிக்குமியா வேச்சு மாசம்
தனியாக நீ வந்து என்னை எரித்தாயே இடம் தெரியாமல் மயக்குவதென்ன முகம் தெரியாமல் கடக்குவதென்ன என்னவோ சொல்லுங்கள் தனியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது தன்னந்தனியாக நீ வந்து போது என்னை எரித்தாரே மரியாதையா அடுத்த வருஷம் ராஜபாட்டு போட்டுருங்க. ஆடி 16ஆம் தேதி வீரமங்கலத்துல ராஜபாட்டு. நன்றி நன்றி. எங்க மாப்பிள ராஜபாட்டு எங்க? வீரமங்கலத்துல. வீரமங்கலத்துல மாப்பிள கலையரங்கம்மா கொட்டாயா? கொட்டகதா பரவாயில்ல. வெடி போடுறது கரெக்டா இருக்கும் முறையா? நெருப்பு வச்சு கொடுத்து மாதிரி ஆகிட்டு சிறப்பாக நடத்திருக்கோம். இங்கே சிறப்பான முறையில் எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறப்பாக யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரக்கூடிய ஏகே மீடியா யூடியூப் சேனல் ரவி தம்பி அஜித் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் எனது பெயரை சாமி இருப்பா சாமி இருக்கப்படாப்ப காப்பு கட்டி 2 மாசம் விருது இருக்கு. 2 மாசமா? ஆமா 10 நாளா 2 மாசமா? 2 நாள் 2 மாசம் 2 மாசம். உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை என்ன சாமி மழை ஏறிச்சு? மண்ணா கட்டி சாமி என்ன நடந்துச்சு? சாமி எந்த பிடிக்கிற மேல கை கொடுங்க. சாமி அண்ணப்ப பால் கூட எடுப்பாங்க. நம்ம சாமிக்கு திருவிழாவுக்கு எடுப்பாங்க. இன்னும் ஒரு 10-20 நாள்ல எடுக்கும்போது பால் கூட ஆடி வர்றப்ப இப்படி மேல வச்சு பிடிச்சு இப்படி தோல் பட்டி அமைக்கிடுவோம். ஆமா தேவமா அண்ணா புண்ணு ஒரு இடுப்பை கட்டி பிடிச்சுக்கிடுவோம். நீ எப்படி பிடிச்ச? இப்படி பிடிச்ச உன்னை நம்பி பொம்பளை பிள்ளைய பிடிக்கிறோம். என்ன ஒண்ணு வழக்க தோசை அது. போயா. ஆமா நான் தான் புதுக்கோட்டை தமிழ்வேந்தன் பப்புன் காமி போயிட்டு வாங்க. சும்மா திரும்ப பொம்பளை பிள்ளை கிளம்பி தயாராகிட்டு இருக்குது. பொம்பளை பிள்ளை வர்றதுக்கு ஒரு சின்ன விஷயம். நம்ம வீட்டு குழந்தைகள் கெட்டு போக கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி செல் வாங்கி கொடுத்தாலும் அவங்க பயன்படுத்துறத ரொம்ப கண்காணிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ் முகத்துல ஒரு சில பெண்கள் ஆண்கள்லாம் குடிக்கிறது, துணி மாத்துறது, கணவன் மணி அந்நுண்ணியமா இருக்கிறது, அதிகமா லைக் கிடைக்கும், கமெண்ட் கிடைக்கும்னு ரீல்ஸ்ல விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சில பரதேசினாகி தண்ணியை போட்டு பொம்பளை பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ண முதல் காரணம் இந்த செல்போன் தான். தயவு செய்து சாமியெல்லாம் செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. இதுல பயல தகவல் கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளைக்கு, லவ் பண்ற பிள்ளைக்கு. எப்படி மாப்ள? ஏய் நாளைக்கு நம்ம 2 பேரும் இப்படி ஈஸியார் வழியா நேர பட்டுக்கோட்டைக்குள்ள உள்ள ஊந்து இது போயிட முடியும் தஞ்சாவூர் போயிருக்குன்றேன். இந்த பிள்ளை கிளம்பி வரும். வீட்டுல ஒரு பிராட போட்டு காலேஜுக்கு போறேன், அங்க அரியர் எழுத வேண்டியிருக்கு, செமஸ்டர் இருக்குன்னு கிளம்பிடும். நம்ம வயது வண்டியை கிளப்பிடுவாங்க. இப்ப ஒரு வண்டி ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளை ஏத்துறதுக்காகவே. ஓட்டுறேன் பள்ளத்துல இருக்கேன், பின்னால இருக்க 15ஆம் மாடியில அதுல தூக்கி இந்த பிள்ளைய பிடிச்சி உட்கார வச்சா புடிச்சுக்க கம்பி இல்லைங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம்னு வண்டி வாங்குறாங்க, புடிச்சுக்க கம்பி இல்லை. அந்த கம்பெனி வேற தப்பு இல்ல, நம்ம ஆளுங்க அந்த வண்டி பயணம் மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஏத்து சொன்னோமா ஏத்தி உட்கார வச்சா அந்த பிள்ளை புடிச்சுக்க கம்பி இல்லாம நம்ம காதலிக்கிற பயலாங்கன்ட்டு அப்படி தோல்ல கைய வைக்க பயலுக்கு கிண்டாங்கி கிளம்பிடுறோம். திரும்ப பைபாஸ்ல சேதுவாசத்திரம் போறப்பலாம் அந்த பிள்ளை பயந்துரும். கொல்ல போறேன் நீ கொள்ளையும் சாய்க்க போறாரு அப்படின்ட்டு அந்த புள்ள படபடப்புல தோல்ல வச்ச கையை இடுப்புல வச்சிரும். இவனுக்கு கிண்டாக்கி டக்குன்னு நிக்க ஆர்வம். கிண்டாக்கினா என்ன தம்பி? ஆர்வம் போதும். அது எங்க ஊர்ல அப்படிதான் கிண்டாக்கி சொல்லுவான். வண்டி குடிச்சாலும் 70-80 தான். திருநாள்ல மனோரா தாண்டு போதா ஐயோ நம்ம சாவ போறோமே, பிடிச்சிருக்க கம்பி இல்லையே, வீட்டுல மாட்டிக்க போறோமே. அந்த பிள்ளை பாதுகாப்புக்கு இடுப்புல வச்ச கைய தட்டு தடுமாறி கம்பியை பிடிக்கிறோம்னு
தொட்டிய கொஞ்ச நேரம் நினைச்ச அந்த பிள்ளை என்னங்க நம்ம இதுல மிதந்து போயிட்டு இருக்கிறோம். முதல்ல 70ல போனீங்க, அப்புறம் 100ல போனீங்க, இப்ப எதுல போறோம்? முண்டை முடிச்சு வாரு 108ல போட்டு கொண்டு போறேன். இது தேவையா? அடுத்த ஒரு பிள்ளை கவனமா கூட்டி போறது இல்ல. இந்த செல்போன்னால நான் 1 லட்சம் ரூபாய் காசை இழந்தேன். 1 லட்சம் ரூபாய்? 1 லட்சம். ஏன் தம்பி செல்வத்தெல்லாம் வாங்குறேங்க? ஆப்பிள் ஐபோன் வாங்கிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 20,000 போன் வாங்கினேன். ஓப்போ போனு. என்ன போனு? ஓப்போவா விடுப்ப வாயில வராது. அதை மாத்தி சொல்லி புரியுது. அந்த போன் வாங்கினேன். அது ஏதோ ஜோடி அப்படின்னு விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. யார் வேணாலும் எந்த பிள்ளை வேணாலும் பேசலாம். அப்படி இல்ல தம்பி, ஜோடி ஆப்புங்கிற வந்து வரன் தேடி வர்றது. வரன் தேடி வர்றது காலைல பார்த்தேன் நான். அது எப்படியே லிமிட் வெதரா இருக்கலாம். லிமிட் டுகெதர். அது அதனால நினைச்சு நான் தொல்லை பத்தி சும்மா இருக்காம சரி ஒரு பொம்பளை பிள்ளை நம்பர் கிடைச்சிச்சு பேசினேன். சூப்பரு. அந்த பிள்ளை மூஞ்சியை நான் பார்க்கல, ஏன் மூஞ்சியை அது பார்க்கல. பார்க்காமே 6 மாசமா காதலிக்கிறோம். 1 மாசம் 2 மாசம். அந்த பிள்ளை எந்த ஏரியா? அது கடலூர். அந்த பாண்டிச்சேரி கிட்ட. பாண்டிச்சேரி பாடு காரைக்கால் பக்கம் கடலூர். அட்டி கொடுத்து 6 மாசம் வப்பு. துணிமணி எடுத்து அனுப்பிடு, செல்லுல காசு போட்டு விடுறேன், செலவு காசு போட்டு விடுறேன். ஆனா அந்த பிள்ளை மூஞ்சியை நான் பார்த்து வரல. 6 மாசம் கழிச்சு அந்த பிள்ளை பாப்போம் கிளம்பி போயிட்டேன். ஊருக்கு போய் இறங்கி நின்றுட்டு அந்த பிள்ளைக்கு கடலூர் பட்டாளம் நிக்கிறேன் பட்டுக்குட்டி, நான் வாங்கி கொடுத்த ஆரஞ்சு கலர் சுடிதார போட்டு விட்டு வாடி செல்லோன்னு அந்த பிள்ளை மாட்டிட்டு வந்துச்சு. பார்த்தேன். அப்புறம் என்ன ஒரே ஜாலியா இருந்திருப்பில்ல? அதோட மரத்தை குடிச்சு ஆஸ்பத்திரி போச்சு. ஏன் தம்பி என்ன அந்த பிள்ளை ரொம்ப கருப்பா இருந்துச்சா என்ன? ஆனா உன்னோட வளர்த்தியா இருந்துச்சா? அது கூட பிரச்சனை இல்லையா? ஆனா உன்னோட குட்டையா இருந்துச்சா? அதுவும் பிரச்சனை இல்ல. வேற குண்டா இருந்துச்சா? ரொம்ப இல்ல சாமி, பிரச்சனை இருந்துச்சா? ஆனா அது புள்ளையா இல்லையா? வேற 60 வயசு கிழட்டு முண்டை. ஐயய்யா, ஏமா ஆஜு ஓடதான் மிச்சம். இதுக்கா ஆஸ்பத்திரியில போயிட்டேன். மருத்துவ குடிச்சிட்டேன் மாமா. மாப்பிள நான் சேவலை என்ன பிறகு அத பக்கத்துலதான் பாண்டிச்சேரி வரும்போது 2 புல்லு வாங்கிக்கோ. ஆனா நம்ம பத்தி நம்மளை விட்டு போவோமா? சாமி வெளிநாட்டுல இருந்து அவன் கஷ்டப்பட்டு வர்ற அவன்கிட்ட சரக்கு கேட்பீங்க. நம்ம இங்க முடியாம கிடப்ப அவன்கிட்டே சரக்கு கேட்கிறாள். அடிக்குதா ஐயா, செத்த வீட்டுல செத்து போய்ட்டு அனுபவிக்கிற மாதிரி. ஐயோ போயிட்டாரன்ட்டு பாடி எரிக்கிறேன்னா 3-4 கோட்டு வாங்கி கொடுத்தாதான் எரிக்க முடியும். எங்க போனாலும் சரக்கு தானா? சரக்கு தான் நம்ம வாழ்க்கையா? போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன். நன்றி வணக்கம். உங்க வீட்டுவேன் சரக்கு இருக்கா? இல்ல சாப்பிடறது இல்லை. இப்ப உங்க வீட்டு குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, இன்ஜினியர் படிக்க வைங்க. படிக்கிற அவங்க விருப்பம், படிக்க வைக்கிற உங்களோட விருப்பம். அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளர்ங்க. வருங்கால இந்தியா விவசாயி கையில தான். எவ்வளவு விஞ்ஞான உலகம் வந்தாலும், 5G 4G என வந்தாலும், இந்த உயிர்வான கஞ்சி தேவை. விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க என்று உங்களை அன்றாடி கேட்டுக்கொண்டு விடுபடுகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். சோலையில தோட்டம் இல்ல நம்ம அந்த நாடு, சொல்லும்படி ஏதும் இல்லை கரடு குஞ்ச காடு. சோலையில தோட்டம் இல்ல நம்ம அந்த நாடு, சொல்லும்படி ஏதும் கரடு குஞ்ச காடு. மன்னனோட மனசு வச்சா வயலுக்கு நல்லவாடு, மன்னனோட மனசு வச்சா வயலுக்கு நல்லவாடு. வரலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் அடுத்ததான். சோலையில 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 தோட்டம் இல்லை நம்ம நாடு. தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா.
நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. தேர்தல் வருது. இந்த தேர்தல் காலங்களில் அரசியல் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ எந்த பாடலும் பாட வேண்டாம் என்று எங்களுக்கு தேர்தல் அதிகாரி நாடக பரிசு கொடுத்த அந்த கடிதத்தில் இருக்குது. நாங்கள் யாரும் பாட மாட்டோம். ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. வாக்கு உங்களது உரிமை. உங்களது வாக்கை நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, ஓட்டு போடாமல் இருந்தாதீங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.